காலிவுட்ல நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஆனா எனக்கு பர்சனலா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நைட் நடக்கிற ஸ்டோரி எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு பிடிச்ச படங்களை நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மூவி ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். இது ஒரு நைட் நடக்கிற ஸ்டோரி. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு டேஞ்சரஸான கிரிமினல்னு தெரியாம காப்பாத்துறான். ஸோ இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஒரு போலீஸ்க்கும் ஒரு கிரிமினலுக்கும் நடக்கிற ஸ்டோரி. இது வந்து ஒரு நைட் ஃபுல்லா நடக்கும். அதுவும் சென்னையில் நடக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கைதி இதுவும் ஒரு நைட் நடக்கிற ஸ்டோரி தான். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பிரிசனர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் ஒரே நைட்டில். சாங்ஸ் கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீரியஸ் த்ரில்லரில் எப்படி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க, எப்படி வில்லன்ஸாக தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி. எனக்கும் இது ரொம்ப பர்சனல் ஃபேவரட். சென்னையில் ஒரு நாள். இது ஒரு நாள் நடக்கிற ஸ்டோரி. இதோட ஸ்டோரி என்னன்னா, ஹார்ட்டை சென்னையிலேருந்து வேலூருக்கு 2 ஹவர்ஸில் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வரணும். ஸ்பீடாகவும் ஓட்டணும். அந்த ஹார்ட்டுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. சென்னை டிராஃபிக்கில் இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. என்னதான் இது ஹைப்பர் லிங்காக இருந்தாலும் முக்கியமான ஸ்டோரி வந்து இந்த ஹார்ட் எப்படி இவங்க வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியே. பீஸா வந்து என்னதான் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ல நடந்தாலும் முக்கியமான பிளாட் ஆனது ஒரு நைட் நடக்கிறது தான். ஒரு பீஸா பாய் ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து அவர் எப்படி வராரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறது தான் ஸ்டோரியே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபைனல் ட்விஸ்ட்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எட்டு தொட்டாக்களுமே ஒரு நாள் நடக்கிறது தான் மெயின் பிளாட்டே. ஒரு போலீஸ் தன்னோட சர்வீஸ் பிஸ்டலை தொலைச்சிட்டாரு. அது லேட்டரா ராபரிக்கு யூஸ் ஆகுது. ஸோ யார் அந்த ராபரி பண்ணா, யார் போலீஸோட கன்னை எடுத்தா அப்படிங்கிற மிஸ்ட்ரியை சால்வ் பண்றது தான் எட்டு தொட்டாக்களோட ஸ்டோரி. மாநகரமோட ஸ்டோரி என்னன்னா, நிறைய கேரக்டர்ஸ் சென்னையில் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனி லைஃப் இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு நைட்டு வந்து எல்லாருமே இன்டர் கனெக்ட் ஆகிறது தான் மாநகரத்தோட ஸ்டோரி. செம்ம ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். என்னதான் டிஃப்ரெண்ட் டேஸில் மூவி இருந்தாலும் இதோட மெயின் பிளாட் சிங்கிள் டேல தான் நடக்குது. அந்த சிங்கிள் டேல சென்னையில் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. எங்கேயுமே மொபைல் நெட்வொர்க் இல்லை. மொபைல் நெட்வொர்க் இருந்தால் தான் பாம்பை வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிற வில்லன், மொபைல் நெட்வொர்க் இருந்தால் தான் தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிற ஹீரோயின், இந்த மொபைல் நெட்வொர்க்கை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுற ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ் த்ரில்லராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூவி.